தேர்தலுக்கு முன்பாகவே வெளிவந்த கருத்து கணிப்பு. கள்ளக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற போவது யார்? திமுகவா அதிமுகவா? அதிர்ச்சி தந்த ரிப்போர்ட். அதாவது இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்க உள்ளது. 7 கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தலில் முதற்கட்டமாக வரும் 19ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 21 மாநிலங்களில் நடைபெற உள்ளது. இதில் தமிழ்நாடு, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. குறிப்பாக 39 தொகுதிகளில் கொண்ட தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னதாகவே அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பிரச்சாரம், கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பணிகளை தீவிரமாக காட்டியது. தொடர்ந்து தற்போது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேர்தலில் திமுக, காங்கிரஸ், பாஜக, பாமக, அதிமுக, தேமுதிக என 3 கட்சிகள் தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. இதில் ஒரு சில தொகுதிகளில் திமுக, அதிமுக நேரடியாக மோதும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக, அதிமுக, பாமக ஆகிய கட்சிகள் நேரடியாக மோதுகின்றன. கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக தற்போது பாஜக கூட்டணியில் 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதியில் உள்ளது. இதில் கடந்த 2008 கள்ளக்குறிச்சி தொகுதி புதிதாக உருவாக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், ஸ்ரீவந்தியம் என கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உட்பட 3 சட்டமன்ற தொகுதிகள், கங்கவல்லி, ஏற்காடு, ஆத்தூர் என சேலம் மாவட்டத்தை சேர்ந்த 3 தொகுதிகள் என மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பிரிக்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி தொகுதி 2009ஆம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. இதில் திமுக, பாமக, தேமுதிக நேரடியாக போட்டியிட்ட நிலையில் திமுக வேட்பாளர் ஆதிசங்கர் என்பவர் 1 லட்சத்திற்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இந்த தொகுதியில் பாமக 2வது இடத்தையும் தேமுதிக 3வது இடத்தையும் பிடித்திருக்கிறது. அதற்கு பிறகு 2014ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக வேட்பாளர் காமராஜ் 2 லட்சத்திற்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் திமுக, தேமுதிக நேரடியாக மோதியது. இதில் திமுக சார்பில் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணி போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து தேமுதிக சார்பில் எல்.கே. சுதீஷ் போட்டியிட்டார். இருவருமே வெற்றி வாய்ப்பு சமமாக இருப்பதால் கூறப்பட்ட நிலையில் 4 லட்சத்திற்கு அதிகமாக வாக்குகள் பெற்ற கௌதம் சிகாமணி வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட எல்.கே. சுதீஷ் 3 லட்சத்திற்கு அதிகமான வாக்குகள் பெற்று 2வது இடத்தை பிடித்திருந்தார். 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் தே. மலையரசன், அதிமுக கூட்டணியில் முன்னாள் எம்.எல்.ஏ. குமரகுரு, பாஜக சார்பில் பாமகவை சேர்ந்த தேவதாஸ் ஆகியோருடன் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஜெகதீச பாண்டியன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் பகுதியை சேர்ந்தவர் தே. மலையரசன். முதுகலை பட்டம் பெற்றுள்ள இவர் வியாபாரம் செய்து வரும் நிலையில் கடந்த 2006ஆம் ஆண்டு திமுகவில் கிளை கழக செயலாளராக தனது அரசியல் பணியை தொடங்கியுள்ளார். அதன் பிறகு ஒன்றியம் துணை செயலாளர், மாவட்ட பிரதிநிதி, மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். 2006 மற்றும் 2016ஆம் ஆண்டு சிறுகநல்லூர் மற்றும் பொறையூர் ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றியுள்ளார். இவர் தியாகதுருவம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் குழுவின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். தற்போது இந்திய மக்களவை தேர்தலில் அறிமுக வேட்பாளராக களமிறங்க உள்ள நிலையில் தனது தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். உளுந்தூர்பேட்டை தாலுகா ஏ. சாத்தனூர் பகுதியை சேர்ந்தவர் குமரகுரு. சாதாரண தொண்டராக கட்சியில் இணைந்த இவர் படிப்படியாக முன்னேறி அதிமுக சார்பில் கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவாளூர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2011 மற்றும் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவியில் இருந்துள்ளார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் மீண்டும் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட குமரகுரு தோல்வியை தழுவினார். சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்த அவருக்கு அதிமுக சார்பில் முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் வெற்றி வாகை சூடும் வகையில் குமரகுரு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பியான ரா. தேவதாஸ் உடையார் கடந்த ஆண்டு திடீரென பாமகவில் இணைந்தார். விழுப்புரம் மாவட்டத்தை தைலாய்புரம் பகுதியில் உள்ள டாக்டர் ராமதாஸை அவரது இல்லம் சந்தித்த தேவதாஸ்
தானை பாமகவில் இணைத்து கொண்ட நிலையில் அவருக்கு டாக்டர் ராமதாஸ் கட்சியின் துணைத் தலைவர் பதவியும் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்போது பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இவர் சென்னையில் அரசு ஓவியக் கல்லூரி பட்டப்படிப்பை முடித்துள்ளார். மேலும் திரைப்பட கல்லூரியில் திரைப்பட இயக்குநராகவும் படிப்பை முடித்துள்ளார். இவர் சட்டம் படித்தவர். இயக்குனர் சேரன் மற்றும் வெற்றிமாறன் உள்ளிட்ட இயக்குநர்களுக்கு உதவி இயக்குநராக பணியாற்றியுள்ள ஜெகதீச பாண்டியன் தற்போது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் அறிமுக வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் முதலில் வேட்புமனு தாக்குதல் செய்த வேட்பாளரான இவர் தற்போது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சங்கராபுரம், ஸ்ரீவைத்தியம், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சங்கவல்லி, ஆத்தூர் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்து மொத்தமாக 15,67,937 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் வாக்காளர்கள் எண்ணிக்கை 7,73,121ஆகவும் பெண்கள் வாக்காளர் எண்ணிக்கை 7,94,588 ஆகவும் மூன்றாம் பாலின வாக்காளர் எண்ணிக்கை 228 ஆகவும் உள்ளது. இதில் 1,19,099 வாக்காளர்கள் 85 வயதை கடந்தவர்கள் என்பதை குறிப்பிடத்தக்கது. தற்போது போட்டியிடும் வேட்பாளர் திமுகவின் மலையரசன், அதிமுகவின் குமரகுரு ஆகிய இருவரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அதேபோல் பாமகவின் தேவதாஸ், நாம் தமிழர் கட்சியின் ஜெகதீச பாண்டியன் ஆகிய இருவரும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்.